Hi friends, welcome to 3 Tech channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம ஒரு STK IC போர்ட்ல ஒரு பேஸ் ட்ரிபிள் போர்டை கனெக்ட் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆகவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. ஏனா உங்களுக்கு ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்கலாம். அண்ட் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல்லையும் ஆலையும் செலக்ட் பண்ணுங்க. ஓகே வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நமக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு USB போர்டு அண்டு ஒரு IC போர்டு அண்டு ஒரு 47K வால்யூம் கண்ட்ரோல் அண்டு ஒரு ஸ்பீக்கர் சாக்கெட். இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய தேவைப்படும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஐசி போர்டு வந்து நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா STK ஐசி போர்டை எப்படி ஒயரிங் கனெக்ஷன் பண்ணலாங்கிறது பற்றி அந்த வீடியோவை ஐகால்லையும் எண்டு ஸ்க்ரீன்லையும் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேஸ் ட்ரிபிள் போர்டு தேவை. இந்த பேஸ் ட்ரிபிள் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த போர்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும். அண்ட் இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒயரிங் கனெக்ஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த போர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணுறதுலாம் ரொம்ப சிம்பிள் தான். அண்டு இது பார்த்தீங்கன்னா LM32 ஐசி 2 உள்ளது. கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஷன் கம்பெனியோட ஒரு ப்ராண்டு தான் இது. ஓகே, இப்போ போர்டோட மெயின் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிராண்டோட பேர்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டு மேலே பார்த்தீங்கன்னா ஐசியோட சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா LM32 ஐசி வந்து பார்த்தீங்கன்னா WC யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு 2 ஃப்ரீ செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேஸு, கீழே வந்து பேஸு ட்ரிபிள், அதாவது ஒயரிங் கனெக்ஷன் பண்ணக்கூடிய இடம். இதெல்லாம் சர்க்யூட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு செக்ஷனாக அது ஒரு செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. அதாவது பேஸுக்கு ஒரு செக்ஷனாக, ட்ரிபிளுக்கு ஒரு செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. அடுத்து இன்புட் அவுட்புட்டு பார்க்கலாம். இன்புட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்புட்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் 3 டாட் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு, அது இந்த சைடு பார்த்திங்கன்னா அவுட்புட்டு, அதுக்கு அந்த பார்த்திங்கன்னா ப்ளஸ் 12 வால்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்ளை தான். ஒரு 12 வால்ட்டு அண்டு கிரவுண்டு இதில் கனெக்ஷன் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நமக்கு 2 வால்யூம் கண்ட்ரோல் தேவை. அது வேல்யூ பார்த்தீங்கன்னா 100Kவில் 2 வால்யூம் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் நம்ம. இதில் இன்னொரு வால்யூம் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயரிங் கனெக்ஷன் பண்ணி வச்சுட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் மிச்சமாகுங்கிறதுக்காக. இந்த வால்யூம் கண்ட்ரோலை எப்படி ஒயரிங் கனெக்ஷன் பண்ணுறோமோ அதேமாரி தான் இதையும் பண்ணணும். அது என்னென்னு கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம STK ஐசி செக்ஷன் போய்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று வச்சுருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 47K மெயின் வால்யூம் கண்ட்ரோலுக்காக ஒன்று வச்சுருக்கோம். அடுத்தது ஸ்பீக்கர் சாக்கெட்லாம் நம்ம சொல்லியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா சொன்னது தான், இதை பற்றின வீடியோ ஆல்ரெடி இருக்குது. அது வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்டு எண்டு ஸ்க்ரீன்லையும் தரேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 100K வால்யூம் கண்ட்ரோலில் நம்ம ஒயரிங் கனெக்ஷன் பண்ணலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஒயர் வச்சுருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஒயரிங் கனெக்ஷன் பண்ணியிருக்கிற வால்யூம் கண்ட்ரோலில் என்னென்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே கலரில் தான் இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அண்டு இந்த வால்யூம் கண்ட்ரோலில் வந்து கனெக்ஷன் பண்ண தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்காக நான் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய வீடியோ. அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அவங்களுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ஷன் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டில் வந்து ஆரஞ்சு கலர் ஒயரையும், அவுட்புட்டில் வந்து மஞ்சள் கலர் ஒயரையும், அண்டு கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் ஒயரையும் நான் கனெக்ஷன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தா ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்புட்டில் ஆரஞ்சு, அவுட்புட்டில் மஞ்சள், கிரவுண்டில் வந்து பச்சை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் தான் நம்ம ஃப்ரண்ட்லேயும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது ஃப்ரண்ட்டில் உள்ள 3 பின் இருக்கும், அதில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதே மெத்தடில் தான் நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வந்து ப்ளூவும் அண்டு அவுட்புட் வந்து வைலட்டும் அண்டு கடைசியில் இருக்கிற கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரேவும் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இதில் உள்ள 2 வால்யூம் கண்ட்ரோலுமே நம்ம ஒரே மாதிரி தான் கனெக்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிள் போர்டில் எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறது நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 டாட்டு இருக்கும். 6 டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் உள்ள 2 டாட்டுக்கும் அந்த கடைசியில் உள்ள டாட்டுக்கும் ஒரு ட்ராக் ஒன்று போகும். 2த்துக்கும் ஒரே ட்ராக் தான் இருக்கும். அதேமாரி மேலேயும் அதேமாரி தான் இருக்கும். அந்த 2 டாட்டும் வந்து ஒன்றா கனெக்ஷன் பண்ணியிருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கிற கிரவுண்டு ஒயரை கொண்டு வந்து அதில் கனெக்ஷன் பண்ணணும். இந்த வால்யூம் கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு வந்து நம்ம எதை கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம்னா பச்சையும் அண்டு கிரேவும் நம்ம கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு உள்ள 3 பின்னை வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிவிடும்.
இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 பாயிண்ட்டுக்கும் ஒரே ட்ராக் போகுதுல்ல, அதுதான் கிரவுண்டு. அதை வச்சு தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணியாச்சு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, கிரவுண்டு வந்து கிரே குடுத்துருக்கோம். அதேமாரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரேவில் வந்து சாரி கிரவுண்டில் வந்து கிரேவ நம்ம பஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பச்சை கிரவுண்டு. அதேமாரி மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிடுறோம். இப்போ வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிபிளு. பேஸையும் நம்ம அதேமாரி தான் கனெக்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை முடிச்சிடலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வால்யூம் கண்ட்ரோல் எந்த மெத்தடில குடுத்துருக்கோமோ, அதே மெத்தடில தான் அத கனெக்ஷன் பண்ணிக்கணும். அதாவது கலர் வந்து ஆர்டர் பை ஆர்டரா வரா மாரி நம்ம கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஓகே. இப்போ நம்ம ஒரு சைடு வந்து வால்யூம் கண்ட்ரோல நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேஸுக்கான ஒரு வால்யூம் கண்ட்ரோல கனெக்ஷன் பண்ணோம். அதுவும் அதேமாரி தான். நம்ம வந்து டைம் அதிகமாக போகுங்கிறதுனால நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ இந்த இது வால்யூம் கண்ட்ரோல்லாம் கனெக்ஷன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, பேஸ் டியூபோட வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 3 ஒயர் எடுத்துக்கலாம். இந்த 3 ஒயர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவுட்புட் கனெக்ட் பண்ண போறோம். அதாவது பேஸ் டியூப் போர்டில அவுட்புட் கனெக்ட் பண்ண போறோம். பேஸ் டியூப் போர்டில வந்து பார்த்தீங்கன்னா, 3 டாட் இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரா கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பச்சை கலர் ஒயர் யூஸ் பண்ணிக்கிறோம். மீதி அந்தாண்ட இந்தாண்ட இருக்கிற ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ரைட் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோவும் ப்ளூவும் வந்து லெஃப்ட் ரைட்டு, க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா, கிரவுண்டா யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட்டு அந்த 3 ஒயர என்ன செய்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஐசி போர்டில மெயின் வால்யூம் கண்ட்ரோலா கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 47K வால்யூம் கண்ட்ரோல் ஒண்ணு வச்சிருப்போம். அந்த பேஸ் டியூப் ஒயர வந்து கொண்டு வந்து என்ன செய்றோம் பார்த்தீங்கன்னா, இந்த வால்யூம் கண்ட்ரோல்ல நம்ம கனெக்ஷன் பண்ணணும். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வால்யூம் கண்ட்ரோல்ல உள்ள ஃபர்ஸ்ட்டு 2 பின்னு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு. அந்த 2 பின்ன நம்ம கனெக்ஷன் பண்ணணும். அதாவது நீலமும் மஞ்சயும் நம்ம கனெக்ஷன் பண்ணுறோம். அந்த பச்சை கலர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலுடைய கடைசி பின்ல நம்ம கனெக்ஷன் பண்ணுறோம். அதாவது வால்யூம் கண்ட்ரோலில் கடைசி பின்னை வந்து நம்ம 2யும் ஒன்றா இணைச்சிருப்போங்க. அதுதான் கிரவுண்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சையை நம்ம கனெக்ஷன் பண்ணிடுறோம். மீதி 2 கலரையும் வந்து இன்புட்டு ஃபஸ்ட்டு பின்னு, அந்த பச்சை கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. நம்ம வந்து இதை கனெக்ஷன் பண்ணிட்டோம்னா கரெக்டாக ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரிட் லைன் கனெக்ட் பண்ண போகிறோம். கிரிட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மயில் கத்துது. கிரிட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆரஞ்சையும் அண்டு ரெட்டும் நம்ம கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரௌன் கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து கொண்டு போய் அப்படியே நம்ம வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ஷன் பண்ண வேண்டியது தான். இந்த வால்யூம் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா 47Kல வந்து அந்த நடுப்புற உள்ள 2 பின்ல நம்ம கனெக்ஷன் பண்ணணும். கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசியாக ஒரு கிரவுண்டு கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கிரவுண்டோட அந்த ப்ரௌன் கலர் ஒயர் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிடணும். ஓகே. இந்த வால்யூம் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, 2 கிரிட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நடுப்புற உள்ள 2 மிடில் பின்ல கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். கிரவுண்டான ப்ரௌன் கலர் ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பச்சை கலர் ஒயர் கனெக்ஷன் பண்ணியிருக்கோங்களா, அது கூடவே வந்து கனெக்ஷன் பண்ணிடுறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஎஸ்பி போர்டுக்கு போயிடலாம். இந்த யூஎஸ்பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்புட்டுக்கான ஒரு 3 ஒயரில் நம்ம ப்ளக் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சும் பச்சையும் அவுட்புட்டு, லெஃப்ட் ரைட்டு. இந்த ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. இதை கொண்டு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் டியூப் போர்டில் அப்படியே நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். இந்த பேஸ் டியூப் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் அப்படின்ட்டு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நடுப்புற கிரவுண்டு கொடுத்துருப்பாங்க. அந்தாண்ட இந்தாண்டையும் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ரைட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த யூஎஸ்பி போர்டில் உள்ள ஒயரை அப்படியே கொண்டு போய் அதில் கொடுத்துடலாம். இந்த ஒயிட் கலர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா, கிரவுண்டாக நம்ம நடுப்புற கொடுத்துறோம். இந்த பச்சை கலரையும் ஆரஞ்சு கலர் ஒயரையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லெஃப்ட் ரைட்டாக அந்தாண்ட இந்தாண்ட ஒன்று கொடுத்துட்றோம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் முக்காவாசியான வேலை முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாத்துக்கும் என்னென்ன பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ்பி போர்டுக்கு 5 வால்ட்டும் அண்டு இந்த பேஸ் டியூப் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 வால்ட்டும், அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்டிகே ஐசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 வால்ட்டு டூயல் பவர் சப்ளை தான் கொடுக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 24 வால்ட்டுக்கான சப்ளை ஒயரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் கலர் வந்து பாசிட்டிவ் ப்ளஸ் 24 ஒயரு. பச்சை கலர் வந்து பார்த்தீங்கன்னா -24 ஒரு ஒயரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. இது 3 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஐசிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்டிகே ஐசிக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக்கு வந்து இந்த ரெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 12 வால்ட்டுக்கான பேஸ் டியூபுக்கு கொடுக்கக்கூடிய போர்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒயரு.
ஓகே. அடுத்தது பேஸ் ட்ரிபிள் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2 ஒயர் கனெக்ஷன் பண்ண போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, எல்லோ அண்ட் ஆரஞ்சு 2 ஒயர் எடுத்திருக்கோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர் ஒயர் வந்து நம்ம கிரவுண்ட்லேயும், ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளஸ் 12 வோல்ட் வெறும் 12 வோல்ட்டில நம்ம கனெக்ஷன் பண்ணிக்க போறோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் சப்ளை தான் இதில. 12 வோல்ட்டு அண்டு கிரவுண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம STK ஐசி போர்டில இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் காட்டின ஒயரெல்லாம் கொண்டு வந்து நம்ம இதில சால்டரிங் பண்ண வேண்டியதான். இதில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதிலேயே நம்ம சால்டரிங் பண்ண வேண்டியதான். மீதி இருக்கிற அந்த பேஸ் ட்ரிபிள் போர்டில் உள்ள பவர் கனெக்ஷனுக்கு நம்ம கனெக்ட் பண்ண ஒயரை கொண்டு வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் 12 வோல்ட்டில் உள்ள இதில் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டில் வந்து நம்ம பேட்டரி எடுத்திருக்கோம். பேட்டரி வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து அதில் கனெக்ஷன் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ பவர் ஆன் பண்ணிடலாம். பவர் ஆன் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ஒரு அம்மிங் சவுண்ட்ஸ் கூட இல்லை, நல்லா கிளியராக இருக்குது. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம செக் பண்ணி பார்த்ததுல எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகுது. அண்டு ஒரு ஹம்மிங் சவுண்ட்ஸு கூட இல்லை, நல்லா கிளியராக இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பீக்கர் சரியில்லாதனால தான் கொஞ்சம் தரதரன்னு உதறுது. அண்டு இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் தொடங்கி இருக்கிற புதிய சேனலுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் எண்டு கார்ட்லையும் தரேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.